ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல விவசாயம் பண்றாங்கலாம். அதை பார்க்க நானும் எங்க அம்மாவும் கிளம்பிட்டோம். டோராவின் பயணிக்க மாதிரி காடு மலை எல்லாமே கலந்து போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டு சேர்ந்துட்டோம். என்ட்ரன்ஸே நிறைய செடிலாம் வச்சு கலர்ஃபுல்லா இருந்துச்சு. உள்ள போனதும் ஆச்சரியமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த இடத்துக்கு பேரு பாலிவுட் ஸ்பான்ஸ். இது சிங்கப்பூர்லோட கடைசியில இருக்கு. பஸ் ஏட்டு வரலாம், பட் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க டாக்ஸிலே வாங்க. செடிக்கும் அதோட பேர்லாம் வச்சிருந்தாங்க. நான் இன்னும் பார்க்காத செடிலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பூர்ல இவ்வளோ பெரிய இடத்துல விவசாயம் பண்றாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லா இடமும் பச்சை பசேன்னு சூப்பரா இருந்தது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எங்கிருந்து வரணும்னு தெரிஞ்சுக்கணும். அங்க பார்க்க ஒவ்வொரு செடியும் ஆச்சரியமா இருந்தது. ஒயிட் கலர்ல செம்பருத்தி பார்த்திருக்கீங்களா? நாங்க பார்த்தேன். இந்த செம்பருத்தி நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கு. லெமன் கிராஸ் செடி, லெமன் செடி எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு இன்னும் அதுல இருந்து வந்திருக்குன்னு இப்பதான் தெரியும். சாப்பிடும் போது கொஞ்சம் புளிச்சது. அம்மா ஒரு பழம் கூட விழல, எல்லாமே பறிச்சிட்டு இருக்காங்க. பிங்க் கலர்ல ஒரு காய் இருக்குல்ல, இது பேரா கலாக்காய். காஃபி பிளான்ட், சுகர் கேன், லிப்ஸ்டிக் பிளான்ட் அப்படின்னு அங்க பக்காட செடிங்களாம் பார்த்தேன். அந்த ஃபார்மை ரொம்ப கிளீனா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு போக பிடிக்குமா? அங்க போன ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. இது இல்லாம ஃபன்னாவும் இருந்தது. இந்த மாதிரிலாம் ஊஞ்சலாடி எவ்வளவு நேரம் ஆச்சு. வீக்கெண்ட போறச்சா கேம்பிங் புக் பண்ணி அங்க என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ பெரிய ஃபார்ம்ல இந்த மாட்டுக்கு புல்களையே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே காய்கறிலாம் சேஞ்ச் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்.